அணி நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், இறுதியாக நன்றி காட்டக்கூடிய ரியாஸ் கான் அவர்கள் சீக்கிரமா நானும் ஒரு அலுவலகத்தை திறப்பதற்கு ஏற்பாடு செய்வேன் என்பதை இந்த நகரத்தில் தெரிவித்து எங்களுக்கு திறந்து வைப்பதற்காக வருகின்ற அண்ணன் அறிவழகன் அவர்களை, ஒன்றிய செயலாளர் அண்ணன் மணிபாலன் அவர்களை மற்றும் வழக்கறிஞர் ஷேக் முகமது அலி அவர்களை, மாவட்டத்தினுடைய தலைவர் செய்ய வேண்டும் தூக்கி எதிர்கால என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கெடுத்திருக்கும் அசீல் முகமது அவர்களை, துணைத் தலைவர் முகமது அப்சர் அவர்களை அனைத்தும் பெற்று வாழ வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்ததை கண்டித்து நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய தாக்கத்தால் இந்தியா முழுக்க ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதை திசை திருப்புவதற்காக, திசை மாற்றுவதற்காக நாடாளுமன்ற பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து திசை திருப்புவதற்காக இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அம்பேத்கர் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநிறுத்துவதற்காக ஒரு ஜனநாயக நாட்டை, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கான ஒரு அற்புதமான அரசியல் சாசன சட்டத்தை செதுக்கி தந்த சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இவ்வளவு நாட்களும் ஏதோ அவர்களை தூக்கி கொண்டாடுவது போன்ற ஒரு மாயையை, ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அமித்ஷாவினுடைய அந்த வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய அந்த உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது. இதனை இன்றைக்கு நாடு முழுக்க எதிரொலிக்கக்கூடிய நிலையில் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு சதிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் 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 என்று பேச வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு மோடி அரசு நாடாளுமன்றத்திலும் அவருடைய ஆட்சியின் மூலமாகவும் இந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் நாட்டை நடத்துவதை விட்டு மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் தேசத்தை வழிநடத்துவதற்கான பல்வேறு சதித்திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தும் போது அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று அதனை ஓங்கி முழங்க வேண்டிய நிலையும், அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்து தந்த அம்பேத்கரை ஓங்கி முழக்க வேண்டிய, அவரை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு நிலையும் இன்றைக்கு தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு அம்பேத்கரை பேசாமல் வேற யாரை பேச முடியும்? அம்பேத்கர் பேசுவதை அவர்களால் இன்றைக்கு ஏற்க முடியாமல் இன்றைக்கு அவருடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அவருடைய முகமூடி கலந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையை வன்மையாக கண்டிக்கிறோம். அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அமித்ஷாவை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனித மக்கள் கட்சியின் சார்பில் வைக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து மக்களுக்குமான ஒரு சிறப்பான ஒரு அரசை வழங்கி கொண்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசுதான் என்பதை இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், தோழமை கட்சியாக இருக்கிறோம் என்பதை தாண்டி தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு கேரளாவினுடைய கழிவுப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள் வருகிறது என்று சொன்னால் அது எதற்காக வருகிறது, எப்படி வருகிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்களும் முன்வைக்கின்றோம். ஆக வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் இந்தந்த அடிப்படையில் இப்படி வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற புள்ளி விவரங்களை அவர் வெளியிட்டால் அதை பற்றியும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏதோ அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்ற மனநிலையில் பிரேமலதா அவர்கள் பேசுவதை மனித மக்கள் கட்சி ஏற்கவில்லை. ஜாதி மதம் பேத நம்ம தான் வந்து தமிழகம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல, அதாவது டேங்கர் இப்போ குடிநீர் டேங்கரில் வந்து தண்ணீர் கழிவுப் பொருள் கடந்து
அதாவது மலக்கழிவு, அதே மாதிரி பள்ளியில் வந்து பூட்டில் வந்து மலக்கழிவு போகுது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜாதி ரீதியாக தான் கையிலப்படுது. இந்த இடத்துங்களில் வந்து முதலமைச்சர் அங்கே வந்து நிறைய ஆய்வு பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இந்தியா என்கின்ற இந்த தேசம் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு மிக்க பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கிறது என்பதையும், சாதிய கட்டமைப்புகள் இறுகி கிடக்கிறது என்பதையும் நாம் எல்லாம் நன்றாக அறிந்த ஒன்றுதான். நாம் சொல்வது இந்திய அளவில் நாம் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு என்பது எல்லா வகையிலும் ஒரு மேம்பட்ட மாநிலமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆதரவாக இது போன்ற ஒரு சாதி வெறியோடு நடக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு மனப்போக்கோடு இந்த அரசுகள் இருக்கிறதா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள், பாஜகவை தவிர. ஆக இன்றைக்கு இவர்கள் எல்லாம் எதிராக இருக்கிறார்கள். சாதியினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் சமப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எல்லாருக்குமே ஒற்றை கருத்தோடு தான் நாம் இருக்கிறோம். ஆக ஒப்பீட்டு அளவில் இருக்கிறது. அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் முற்றாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்காக ஓட்டெடுப்பு நடந்துச்சு பாருங்க, அது கூட ஒரே வழிமுறையில் நடக்கல. பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பேலட் சீட்ல ஓட்டு போட்டிருக்காங்க, பாதிக்கும் குறைவானவர்கள் என்ன செய்யறாங்க, ஓட்டிங் மிஷின் மூலமா ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஒரே மாதிரி ஓட்டிங் மிஷின் வச்சு நடத்துவதற்கு கூட ஒரு சூழலை இல்லாத நிலைமை. சொன்னது மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு மாநிலம் முழுக்க தேர்தல், ஒரு தேசம் முழுக்க ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியாத ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு மிக மோசமான விளைவுகளை உருவாக்கக்கூடியது என்பதால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சிதைத்து இந்தியாவினுடைய மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சதித்திட்டத்தை பின்புலமாக கொண்டது. இன்றைக்கு எப்படிப்பட்ட தேர்தலாக அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்க போகிறது? பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது. இந்த நாடு உருவாகும் போது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கலாம். அதே நிலை அடுத்த ஒரு ஆட்சி கவிழும் போது ஒரு மாநில அரசு ஒரு சிறுபான்மை அரசாக அமைவதோ அல்லது உறுப்பினர்கள் கட்சி மாறுவதோ ஏதோ ஒன்று நடந்து அந்த இடத்துல ஆட்சி கலைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது, ஆட்சி நடத்த முடியாத நிலைமை வந்து சொன்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் தான் நடத்துவோம்னு சொன்னா அப்ப அந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்ன? அந்த மாநிலத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவீங்களா? அப்ப மத்திய ஒன்றிய அரசே அந்த கலைக்கப்பட்ட மாநிலங்கள் அல்லது தேர்தல் நடத்தாத மாநிலங்களுடைய அரசுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான ஒரு சதித்திட்டம் இருக்கிறது. ஆக மாநிலங்களே கூடாது என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டம். அவர்கள் அவருடைய தலைவராக அவர்கள் போற்றி புகழக்கூடிய கோல்வாக்கர், RSS குருஜி கோல்வாக்கர் இதைத்தான் சொல்றாரு. இந்த தேசிய இனங்களுடைய கூட்டுன்றதெல்லாம் இது ஒரு தேசமே அல்ல, இது உயிரற்ற சடலம், நாரிய சடலம் சொல்றார். அவ்வளவு மோசமாக விமர்சிக்கக்கூடிய அவர்கள் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையோ பல்வேறு மாநிலங்களாக இது இருப்பதையோ ஏற்காமல் ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே ஆட்சி, இவ்வளவுதான். இப்ப மாநில உரிமைகள் என்பது, மாநிலத்தினுடைய தனித்தன்மைகள் என்பது, மொழியினுடைய தனித்தன்மைகள் என்பது, இது எல்லாத்தையும் சிதைப்பதற்கான ஒரு சதி நடக்கிறது. தேர்தலே இல்லாத ஒரு தேசமாக இதை மாற்றி கூட சர்வாதிகார நாடாக இந்த நாட்டை மாற்றிவிடக்கூடிய ஒரு அபாயமும் இதில் இருக்கின்ற காரணத்தால் இந்த நிலையே தொடரணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இன்றைக்கு இந்தியா கூட்டணி சார்பில் வலுவாக எதிர்த்திருக்கிறோம். இன்றைக்கு அது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு சென்றிருக்கிறது. அது எந்த நிலையில் அது திரும்ப கொண்டு வரப்பட்டாலும் அது இறுதி மூச்சு வரை அதை எதிர்த்து போராடுவோம்.